பொற்றாமரை நடத்துகிற இந்த விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தாமரை மலர் வெள்ளத்தனைய உயர்வதற்கும் அந்த வெள்ளத்திலே இருந்தாலும் நீர் நினைக்காமல் இருப்பதற்கும் உதாரணமாக இருக்கிற தாவரம். எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் உயரத்திற்கு சென்று விட்டோம் என்கின்ற உணர்வு இல்லாமல் இருப்பதற்கு பங்கயம் ஓர் அடையாளம். துறந்து விட்டோம் என்கிற எண்ணத்தையும் துறப்பதுதான் சிறந்த துறவு. அதைப் போல உயரத்தை அடைந்தாலும் நாம் உயரத்தை அடைந்து விட்டோம் என்கிற பாதிப்பும் தாக்கமும் இதயத்தில் ஏற்படாமல் இருப்பதுதான் உண்மையான உயர்வு. அந்த உயர்வை உணர்த்துவதற்கு தாமரை அடையாளமாக்கப்பட்டிருப்பதால் தான் கல்வியில் எவ்வளவு உயர்ந்தாலும் செல்வத்தில் எவ்வளவு உயர்ந்தாலும் அவை குறித்து பெருமைப்படுவதற்கோ கர்வப்படுவதற்கோ எதுவும் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக கல்விக்கு கடவுளான கலைமகள் வெண்தாமரையிலும் செல்வத்திற்கு கடவுளான திருமகள் செந்தாமரையிலும் இருப்பதை போல சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கல்விக்காக வெண்தாமரை எதற்கு என்றால், வெண்மை என்பது நிறமல்ல, அனைத்து நிறங்களும் சேருகிற போதுதான் வெண்மை உருவாகிறது. ஒளி என்கின்ற வெண்மையை ஒரு நிறப்பிரிகையில் செலுத்தினால் அது 7 வண்ணங்களாக ஆவதை கண்டுபிடித்ததால் தான் நியூட்டன் ஒளியின் காதலன் என்று அழைக்கப்பட்டான். அனைத்து நிறங்களும் சேருகிற போது வெண்மை உருவாவதைப் போல அனைத்து விதமான அறிவையும் உள்ளே வாங்குகிற போதுதான் கல்வி உருவாகிறது என்பதை குறிப்பதற்காக கல்விக்கான அந்த கலைமகள் வெண்தாமரையில் இருப்பதாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்தினராக இல்லாமல் இருப்பதுதான் உயர்ந்த பண்பாடு என்பதற்கு அடையாளமாக பங்கயம் இருக்கிறது. இந்த அழைப்பிதழில் பொற்றாமரையின் நோக்கம் கலை இலக்கியம் ஆகியவற்றின் மூலம் பண்பாட்டை விரிவுபடுத்துவதற்கும் ஆழப்படுத்துவதற்கும் சிறுமைப்படுத்துவதற்கும் தக்க வைப்பதற்குமான முயற்சி என்று கூறப்பட்டிருக்கிறது. பண்பாடு என்பது எது என்பதுதான் கேள்வி. உணவு பண்பாடா, உடை பண்பாடா என்கிற அந்த கேள்வி நம் முன்னால் இருக்கிறது. பல நேரங்களில் உணவை பண்பாடு என்று நாம் அழைப்பது உண்டு. இன்று நாம் உண்ணுகிற உணவு உண்மையிலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் உண்ட உணவா? 400 ஆண்டுகளுக்கு முன்புதான் தக்காளி என்பது அறிமுகமானது. கொலம்பஸ் அமெரிக்காவிற்கு சென்றபோது அங்கிருந்து கொண்டு வந்த பல பயிர்களில் ஒன்று தக்காளி. தொடக்கத்தில் ஐரோப்பாவில் அதை அழகுக்காக வளர்த்து வந்தார்கள். அதன் தொடர்புடைய செடி நஞ்சுள்ளது என்பதால் அதை சாப்பிடுவதற்கு மறுத்தார்கள். அனைவர் முன்பும் கூடை நிறைய தக்காளியை வைத்துக் கொண்டு இது ஒன்றும் செய்யாது என்று ஒரு மனிதன் துணிச்சலாக சாப்பிடுவதை பார்த்துத்தான் தக்காளி காய்கறியாக அறிவிக்கப்பட்டது. அப்போதும் அது பழமா காயா என்கிற விவாதம் ஏற்பட்டது. காய்க்கு கொஞ்சம் வரி அதிகம் என்பதால் நீதிமன்றம் அதை காய் என்று அறிவிக்கிற வரை வழக்கு நடந்தது. ஆக தக்காளி 400 ஆண்டுகளுக்கு முன்பு போர்ச்சுகீசியர்களால் இந்தியாவிற்கு வந்தது. இன்று தக்காளி இல்லாமல் எந்த வீட்டிலும் சமையல் இல்லை என்கிற நிலை. 350 ஆண்டுகளுக்கு முன்பு பச்சை மிளகாய் அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவிற்கு வந்தது. அதுவரை இங்கு மிளகுதான் உபயோகத்தில். அமெரிக்காவில் இருந்துதான் சாக்லேட் எனப்படுகிற பருப்புகள் வந்தன. அதை கப்பல் நிறைய ஏற்றிக்கொண்டு கடலில் ஒரு கப்பல் வந்து கொண்டிருந்தது. பசிபிக் பெருங்கடலில் அந்த கப்பலை கொள்ளையர்கள் வழிமறைத்தார்கள். பிறகு அங்கே இருப்பவர்களை எல்லாம் கொன்றுவிட்டு கப்பலில் அரிய பொருள் இருக்கும் என்று பார்த்தவர்களுக்கு அது சாக்லேட் பருப்பு என்று தெரியவில்லை,
ஆட்டு புழுக்கை என நினைத்து அந்த கப்பலையே அவர்கள் மூழ்கடித்தார்கள். இப்படி எண்ணற்ற பொருள்கள் மேற்கிலிருந்து நமக்கு வந்தன, வட அமெரிக்காவில் இருந்து நமக்கு வந்தன. அவையெல்லாம் வருவதற்கு முன்னால் நாம் அவற்றை பயன்படுத்தவில்லை. இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இட்லி கூட ஆவியால் வேக வைப்பது என்பதை இந்தோனேசிய படையெடுப்பின் போது சோழர்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்தார்கள். எனவே நாம் இன்று உண்ணுகிற உணவு என்பது நம்முடைய பண்பாடு அல்ல, பல்வேறு இடங்களிலிருந்து வந்ததால் காப்பியாகட்டும் தேநீராகட்டும் அனைத்தையும் நாம் தரித்து கொண்டோம். உடையால் பண்பாடு என்றும் கூற முடியாது. ஏனென்றால் ஒரு காலத்தில் நாம் பெரும்பாலும் ஆடைகளை தைக்காமல் உடுத்திக் கொண்டிருந்தோம். முகலாயர்கள் வந்த பிறகுதான் இங்கே தைக்கிற பழக்கம் அதிகமாக இருந்தது. அதனால்தான் இன்றும் பல தையற் கலைஞர்கள் இஸ்லாமியர்களாகவே இருக்கிறார்கள். காது குத்துவது ஆரம்பத்தில் இருந்தே இந்தியாவில் உண்டு. ஆனால் மூக்கு குத்துவது முகலாயர்கள் வந்த பிறகு வந்தது. இப்படி எண்ணற்ற பழக்க வழக்கங்கள் நாகரிகங்கள் படையெடுப்பால் ஆக்கிரமிப்பார் பலரிடம் கற்றதால் வந்து பொலிவு பெற்றது. இவற்றை வைத்துக் கொண்டு நாம் பண்பாடு என்று முடிவு செய்ய முடியாது. பண்பாடு இல்லை, இவை நாகரிகங்கள். நாகரிகங்கள் வேறு இடத்திலிருந்து நமக்கு வரலாம். ஆனால் பண்பாடு என்பது நமக்குள்ளேயே தொன்று தொட்டு இருப்பது. முட்கரண்டியால் மேலே சிந்தாமல் உணவை சாப்பிடுவது நாகரிகம். அடுத்தவர் மனத்தை முள்கரண்டி போல குத்தாமல் இருப்பது பண்பாடு. மாட்டை அடக்குவது வீரம் நாகரிகம், மனத்தை அடக்குவது பண்பாடு. பண்பாடு என்பது இவற்றையெல்லாம் தாண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்படி என்றால் நமக்குள் ஒரு கேள்வி இருக்கிறது, எது பண்பாடு என்பதுதான். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது பண்பாடு. கைகை தந்தையை சென்று பார் என்று ராமன் சொன்னபோது தந்தையிடம் வனவாசம் செல்ல வேண்டும் என்கிற ஆணையை பெற்ற ராமன் சொன்னான், தாயாரே தாங்களே சொல்லியிருந்தால் நான் வனத்திற்கு சென்றிருப்பேனே, எதற்காக தந்தைக்கு சிரமம் வைத்தீர்கள் என்று. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது பண்பாடு. உண்மை தவறாமல் நடப்பது என்பது பண்பாடு. அதைத்தான் மனுநீதி சோழனின் வரலாறு சொன்னது. மற்றவர்கள் எல்லோரும் எவ்வளவோ சொல்லுகிறார்கள், அது ராஜவீதி, அதில் மற்றவர்கள் வருவதற்கு அனுமதி இல்லை, அது உயரமான தேர், மணிகளோடு ஓடுகிற தேர், அந்த அரசுலான் தெருவில் வருகிற போது கன்று வந்தது கன்றின் தவறு என்று எத்தனையோ பேர் சொன்னாலும் உண்மை மகனின் மீது தவறாக இருப்பதால் அந்த மகனையும் தேர்காலில் இட்டதற்கு மனுநீதி சோழன் ஒரு சான்று. இதை போலவே ரோமாபுரியிலே கெஸ்டா ரோமனேரம் என்கிற இலக்கியம் இருக்கிறது. அதில் மன்னன் ஒருவன் கண்கள் பழுதான காரணத்தால் மணியொன்றை மண்டபத்தில் மாட்டி வைக்கிறான். அடிக்கிறவர்கள் குறைகளும் அவலங்களும் தீர்க்கப்படும் என்று அறிவிக்கிறான். அருமையான ஆட்சி நடப்பதால் அங்கே யாருமே மணியை அடிக்க தயாராக இல்லை. ஆள்பவர்கள் யார் என்று தெரியாமல் இருப்பதுதான் சிறந்த அரசு. அப்படிப்பட்ட அரசு அங்கே நடந்ததால் மணியை அடிப்பதற்கு யாரும் வரவில்லை. எனவே அங்கே ஒரு நாகம் குடியேறி குட்டிகளோடு வாழ்ந்தது. குட்டிகளோடு அது இறை தேட போகும்போது தேரை ஒன்று அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டது. சில நேரங்களில் இருக்கையை கூட நாம் எழுந்து போனால் ஆக்கிரமிப்பதற்கு எல்லோரும் தயாராக இருப்பார். ஆகவே அந்த தேரை வந்து ஆக்கிரமித்துக் கொண்டதால் பாம்பு வந்தது. அதற்கு இடம் கிடைக்கவில்லை. மணியை பிடித்து ஆட்டியது. மன்னன் காதில் விழுந்தது. மந்திரியை அனுப்பினார். மந்திரி சென்றார், பார்த்தார். பிறகு வந்து நிலைமையை சொன்னார். தேரையை விரட்டி அந்த பாம்புக்கு இடம் கொடுத்தார்கள். அந்த பாம்பு தன் பக்கம் நீதி இருப்பதைக் கண்டு நிலைநாட்டிய மன்னனை தேடி அவனுடைய படுக்கை அறைக்கு சென்றது. இதுநாள் வரை தான் வைத்திருந்த நஞ்சை கக்கி நவரத்தின கல்லாக ஆக்கி அவன் கண்களில் ஒற்றியது. பார்வை அவனுக்கு வந்தது. ஆனால்
பாம்பு அங்கிருந்து சென்றது என்கிறது கெஸ்டா ரோமனேரம். உண்மைக்கு சார்பாக வாழ்வது பண்பாடு. அதை போலவே நீதி தவறாமல் இருப்பது. நான் ஒருவேளை நீதி தவறிவிட்டேன் என்று தெரிந்தால் அதற்காக உயிரையும் தருவது என்பது பண்பாடு. அதைத்தான் சிலப்பதிகாரம் சொன்னது. அதை போலவே பெரியோரை கண்டு வியத்தல் இளமே என்று கூறுவது. ஏனென்றால் பெரியோரை கண்டு வியந்தால் அவர்கள் வழியில் நடக்க முடியாது. வியக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் வியப்புக்குறிகள் அல்ல, அவர்கள் வழியில் நாம் செல்ல வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக. அதை போலவே சிறியோரை கண்டு இகழ்தலும் இல்லை. ஏனென்றால் அந்த சிறியோர்கள் உருவாவதற்கு நாமே ஒரு வகையில் காரணமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த காரணங்களை எல்லாம் களைவதில் இருக்கிறது பண்பாடு. இப்படி பண்பாடு என்பது நாகரிகத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒன்று. அது மனித சமுதாயத்தை மேம்படுத்தி தொன்று தொட்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் நிலவுகிற அந்த உயர்ந்தவற்றை அடிப்படையாக கொண்டது. இந்த பண்பாட்டை எப்படி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வது? மரபு கூறுகளின் வழியாக சில குணங்கள் அடுத்த தலைமுறைக்கு செல்லுகிறது. ஒருவரிடம் இருக்கிற உயரம் அடுத்த தலைமுறைக்கு செல்லலாம். ஒருவரிடம் இருக்கிற ஆற்றல் கூட ஓரளவிற்கு செல்லலாம். ஒருவரிடம் இருக்கிற நிறம் அடுத்த தலைமுறைக்கு செல்லலாம். ஏனென்றால் மேற்கை பொறுத்தவரை கருப்பு என்பது நிறம் அல்ல, அது இனம். அதனால்தான் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் சொன்னார், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளாவது தன்னுடைய நிறத்திற்காக மதிக்கப்படாமல் திறமைக்காக மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. ஆகவே நிறம் கூட மரபுக்கூறின் வாயிலாக செல்லலாம். ஆனால் மரபுக்கூறின் வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்படாமல் எவையெல்லாம் பழக்க வழக்கங்களின் காரணமாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்படுகிறதோ அதுதான் பண்பாடு. தமிழ் இலக்கியத்தை வாசிக்கிற போது நமக்கு கிடைப்பது விருந்தோம்பல் என்கின்ற உயர்ந்த பண்பாடு. விருந்தினர் என்று சொன்னால் உறவினர்கள் அல்ல, இதுவரை நாம் பார்த்து அறியாதவர்களைத்தான் தமிழர்கள் விருந்தினர்கள் என்று சொன்னார். முன்பின் தெரியாதவர்கள் திண்ணைக்கு வந்தால் அவர்களுக்கு இருக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்பது, இருக்கிற சாதத்தையும் கீரையையும் போட்டு மற்றவர்கள் குறைவாக நினைக்க கூடாது என்று விருந்தினர்களோடு கதவை அடைத்து உண்டதாக முல்லைப்பாட்டு தெரிவிக்கிறார். ஆகவே விருந்தோம்பல் என்கின்ற மிகச் சிறந்த பண்பாடு நம்மிடம் இருந்தது. இன்று விருந்தோம்பல் எப்படி இருக்கிறது என்றால், கணவன் கூட மதிய உணவுக்கு வர வேண்டும் என்றால் முதலில் சொல்லிவிட்டு வந்தால்தான் முடியும் என்கிற நிலைமை. ஒருவன் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு சென்றான். பரந்த வெளியொன்றில் ஒரு குடும்பமே புல்லை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. பார்த்தான், மனம் நொந்தான். இந்த சின்ன புல்லை சாப்பிட்டுக் கொண்டு இவர்கள் எப்படி காலம் தள்ளுவார்களோ என்று கண்ணீர் வடித்தான். அவர்களை வாகனத்தில் ஏற்றினான். வாருங்கள், என் இல்லத்திற்கு அழைத்து செல்லுகிறேன். அவர்களும் மகிழ்ந்தார்கள். இந்த காலத்தில் இப்படி ஒரு பரோபகாரியா என்று. வழியிலே அவர்கள் கேட்டார்கள், எங்களை அழைத்து செல்வதற்கு எப்படி மனம் வந்தது? பாவம், நீங்கள் மிகவும் துயரப்படுகிறீர்கள். இந்த சின்ன புல்லை சாப்பிட்டுக் கொண்டு என்னுடைய வீட்டில் பெரிது பெரிதாக புல் வளர்ந்திருக்கிறது, நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் என்று சொன்னார். இதுதான் இன்றைய விருந்தோம்பல். வீரத்தை பாராட்டுவதும் வீரத்தினால் ஒருவன் இறப்பதை பெருமையாக கருதுவதையும் தான் புறநானூறு குறிப்பிட்டிருக்கிறது. நம் தமிழ் இலக்கியங்களை படித்தால் தேரை செலுத்துகிறவன் கூட தேனீக்கள் தங்களுடைய இனவிருத்தி செய்கின்ற அந்த நேரத்தில் இடைஞ்சலாக இருக்குமே என்று மெதுவாக செலுத்தியதை பற்றி குறிப்பிடுகிறார். மரத்தை கூட தங்கையாக நினைத்து அதற்கு முன்னால் காதலனை சந்திக்க மறுத்ததை பற்றி குறிப்பிடுகிறது. தமிழ் இலக்கியத்தின் பண்பாடு என்பது மற்றவர்களோடு நடப்பதை பற்றி மட்டும் குறிப்பிடவில்லை, மாறாக இயற்கையோடு எப்படி அனுசரணையாக இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகிறது. இவற்றையெல்லாம் மொழியின் வாயிலாக, கலைகளின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். கலைகள் பண்பாடா என்றால் கலைகளும் பண்பாடு அல்ல, அவைகளும் வெளிப்பாடு. காலப்போக்கில் பல்வேறு விதமான கூறுகள் கலந்ததால் வருவதுதான் கலைகளும் கூட.
சில நேரங்களில் தமிழகத்திலே இருக்கக்கூடிய கலைகளை எல்லாம் பல இடங்களில் நாம் காட்சி பொருளாக ஆக்குகிற போது, அவற்றையெல்லாம் ஆடி காட்டுகிற போது சில நினைத்துக் கொள்வது உண்டு, தமிழ்நாட்டிலே இருக்கிற எல்லோருக்குமே பரதநாட்டியம் தெரியும் போல இருக்கிறது, எல்லோருக்குமே சங்கீதம் தெரியும் போல இருக்கிறது என்று. அப்படி அவர்கள் நினைத்துக் கொள்ளுகிற போது நான் சொல்வதுண்டு, அப்படியெல்லாம் இல்லை. சிலர் மேடையில் ஆடுவார்கள், மற்றவர்கள் வேறிடத்தில் மற்றவருடைய இசைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது. ஆக கலைகளும் மொழியும் இலக்கியமும் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு பத்திரமாக எடுத்து சென்று அவர்களை மேன்மைப்படுத்துவதற்காக அங்குதான் மொழியின் பயன்பாடு இருக்கிறது. மொழி என்பது ஒரு இடத்திலே எப்படி உருவாகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சியிலே 3 புரட்சிகள் முக்கியத்துவம் பெற்றன. முதலாவதாக அவர்களுடைய உள்ளுணர்வில் ஏற்பட்ட புரட்சி, பிரக்ஞை நிலை புரட்சி 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது. அடுத்ததாக வேளாண் புரட்சி 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது. அடுத்ததாக அறிவியல் புரட்சி 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது. இந்த 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மரபுக்கூறில் 0.1% மாற்றம் நிகழ்ந்தது. அதுதான் நாம் பேசுவதற்கு தோதாக அமைந்தது. இல்லாவிட்டால் இத்தனை பேர் இந்த அரங்கிலே அமர்ந்து கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அந்த 0.1% மரபுக்கூறின் மாற்றம் தான் நம்முடைய குரல் வளை வளர்வதற்கு சாத்தியமாக இருந்தது. நாம் பேசத் தொடங்கினோம். அப்படி பேசுகிற போது கூட ஒரு பகுதியின் தட்பவெப்பம், உணவு முறை, அந்த மக்களின் மனநிலை, அவர்கள் வாய் அமைப்பு, நாக்கின் அமைப்பு, உதடுகளின் அமைப்பு, அன்னத்தின் அமைப்பு ஆகியவற்றை பொறுத்துத்தான் அந்த மொழி உருவாடும். அதனால்தான் வேறொரு மொழியை பேசுகிற போது நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பகுதிக்கு தேவையான ஒரு மொழியை மக்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அந்த மொழியில் மற்றவர்கள் குறுக்கிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதற்கு ஒரே ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். டேனியல் எவரெட் என்கிறவர் மொழியியல் வல்லுநர், மொழிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர், பல மொழிகளை கற்றவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அமேசான் காடுகளில் உள்ள பீரா என்கிற பகுதிக்கு சம்மர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லாங்குவேஜஸ் என்கிற நிறுவனம் அனுப்பி வைத்தது. அங்கே இருக்கிற வம்சாவளியினரிடம் வாழ்ந்து அவர்கள் மொழியை கற்று அவர்களுக்கு உபதேசங்களையும் நல்லவற்றையும் சொல்ல வேண்டும், அவர்கள் மொழியில் சொல்லித்தர வேண்டும் என்பதுதான் அவருடைய பணி. அவர் அங்கே சென்றார். 20 ஆண்டுகள் தங்கியிருந்தார். எழுத்து இல்லாத மொழிகளுக்கும் இலக்கணம் உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். நோம் சாம்ஸ்கி குறிப்பிடுகிறார், எழுத்து இல்லாத மொழிகளுக்கும் இலக்கணம் உண்டு, எழுதி வைப்பதுதான் இலக்கணம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் என்று. ஆனால் எல்லா மொழிகளிலும் ரிகர்ஷன் என்கிற ஒன்று உண்டு. ஆனால் அந்த மொழிக்கு அது இல்லை. அவர்களோடு வாழ்ந்து அவர்கள் செய்கிற ஒவ்வொரு செய்கைக்கும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை அவன் பதிவு செய்து கொண்டே இருந்தார். டேனியல் எவரெட் அந்த மக்களோடு வாழுகிற போது முதலில் செய்த தவறு, அங்கே சென்றதும் அவர்கள் வாழ்க்கை முறையை பார்த்து உங்களை காட்டிலும் நான் மேன்மையானவன் என்று நினைத்தான். நம்முடைய பிரச்சனையே அதுதான். இன்றுதான் காலை 4 மணிக்கு எழுந்திருப்போம், தூங்குகிறவர்களை எல்லாம் சபிப்போம். இதுவரை நாமும் 7 மணி வரை தூங்கிக் கொண்டிருந்தோம். பல பேர் சாப்பிடும் போது கேட்பார்கள், நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? நான் சுத்த சைவம். ஏனென்றால் அசுத்த சைவம் என்று ஒன்று இருப்பதை போல அவர்கள் பேசுவார்கள். காரணம், சைவம் என்பதை அவர்கள் உன்னை காட்டிலும் நான் புனிதமானவன் என்று கையாளுவதற்காக பயன்படுத்துகிறார். நீங்கள் தியானம் செய்வது உண்டா? நான் தினசரி தியானம் செய்யாமல் எதையும் செய்ய மாட்டேன். நான் 2 முறை குளிப்பேன் தெரியுமா என்று அடுத்தவர்களை காட்டிலும் மேன்மையானவர்கள் என்பதை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் டேனியல் எவரெட்டும் அங்கே சென்றார். அவர்களை பார்த்தார். உங்களை காட்டிலும் நான் மேன்மையானவன் என்று நினைத்தார். எப்போது நீங்கள் அடுத்தவர்களை காட்டிலும் மேன்மையானவர்கள் என்று நினைக்கிறீர்களோ அப்போது அவர்கள் மொழியை கற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை உணர வேண்டும். அவர்கள் சமமாக நினைத்தால்தான் அந்த மொழி நம் ஆளுகைக்குள் அகப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால்
அன்பெனும் கைக்குள் அகப்படுவது மொழி என்பதை உணர வேண்டும். ஆகவே டேனியல் எவரெட் எல்லாவற்றையும் குறித்து வைத்தார். ஆனால் இவருடைய விழுமியங்களும் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் வேறாக இருந்தது. ஒரு நாள் ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டது. அந்த குழந்தையை எவரெட்டும் அவர் மனைவியும் காப்பாற்ற முனைந்தார்கள். அந்த மக்கள் கோபப்பட்டார்கள். அந்த குழந்தையின் வாயில் மதுவை ஊற்றிக் கொன்றார்கள். அது அவனுக்கு துயரமாக இருந்தது. ஆனால் அவர்களை பொறுத்தவரை அந்த காட்டு வாழ்க்கையில் நோஞ்சானான ஒரு குழந்தை வாழ முடியாது, வலுவானவை மட்டுமே தாக்கு பிடிக்கும் என்பதுதான் அவர்களுடைய கோட்பாடு. அதை போலவே அவர்களுடைய எல்லா வாழ்க்கை முறையும் வித்தியாசமாக இருந்தது. அதில் குறுக்கிட போவதெல்லாம் அவர்களால் விரட்டப்பட்டான், வெறுக்கப்பட்டான். பிறகு அவன் புரிந்து கொண்டான், இவர்கள் வாழ்க்கை காடுகளில் வாழ்வது நம்மை போல மாளிகைகளில் வசதியாக குளிர்சாதன வசதியோடு நடப்பது அல்ல. நம் விழுமியங்களை அவர்கள் மீது திணிப்பது சரியல்ல என்பதை உணர்ந்தான். ஒரு நாள் அவர்களோடு வேட்டையாட டேனியல் சென்றார். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை பதிவு செய்வதற்காக சென்றபோது அவர்கள் காட்டிற்கு சென்றதும் அவர்கள் மொழியே மாறிப்போனது. அவர்கள் விசில்களால் பேச ஆரம்பித்தார்கள். காட்டில் இருக்கிற ஓசைகளை செய்தார்கள். சருகுகளின் சப்தத்தை செய்தார்கள். திடீரென்று மரத்தில் அவர்கள் பட்டையை போல சார்ந்து நின்றார்கள். அவர்கள் மொழி, அவர்களுடைய பரிபாஷை, உடல் மொழி அனைத்தும் மாறுவதை கண்டபோதுதான் டேனியல் எவரெட் உணர்ந்தார், இவர்கள் மொழி வாழ்வதற்கான மொழி, நம்மை போல உதடுகளோடு நிற்கிற மொழி அல்ல. இவர்களுக்கு நாம் மொழியை கற்றுத் தருவதோ வேறு எந்த நல்ல உபதேசங்களை கற்றுத் தருவதோ தேவையில்லை என்று திரும்பி வந்தார். எனவே மொழி கூட ஒருவருடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இருக்கிறது, பண்பாட்டிற்கு ஏற்றவாறு இருக்கிறது. அந்த நிலையிலே பார்க்கிற போது ஒரு மனிதன் தன்னுடைய பண்பாட்டை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான காரணம் எப்படி ஏற்பட்டது? மனிதனுக்கு பண்பாடு என்கிற ஒன்று எப்படி உண்டானது என்றால், அந்த பண்பாட்டை ஏதோ ஒரு காலகட்டத்தில் செழித்து தரிசாக இருந்த அவனுடைய மனம் பண்படுத்தப்பட்டு அழகான ஒரு வயலாக, பூங்காவாக மாறியது. பிறகு அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று அவன் அடுத்த தலைமுறைக்கு அந்த உயர்ந்த நீதி நெறிகளை, வாழ்க்கை முறைகளை அவன் எடுத்து சென்றான். எல்லா சட்டங்களும் எழுதப்படுவதற்கு முன்பாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட நீதி நெறிகளாக அவை இருந்தன என்பதை உணர வேண்டும். அவையே பின்னால் சட்டங்களாக ஆக்கப்பட்டன. சட்டங்கள் பின்னால் வந்தன. அதற்கு முன்னால் தூய்மை என்பது முதலிலேயே துலங்கிக் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட பண்பாட்டு விழுமியங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்குத்தான் மொழி, கலை, இலக்கியம் ஆகியவை தேவைப்பட்டது. இந்த பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாடு என்கிற ஒரு அமைப்பு அவசியமாக இருக்கிறது. இந்த நாடு எப்படி உருவானது? வேறு யாராவது வந்து நம் பண்பாட்டை சிதைக்க நினைத்தால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதுதான் நாட்டினுடைய நோக்கமாக ஒரு காலத்தில் இருந்தது. வேறொரு நாடு இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்கிற போது முதலில் பறிபோவது மொழி, அடுத்ததாக பறிபோவது வாழ்க்கை முறை. யார் அங்கே கை ஓங்கியதாக இருக்கிறார்களோ அவர்களைப் போல வாழ்ந்தால்தான் தாக்கு பிடிக்க முடியும் என்று மக்கள் அவர்களை பின்பற்ற தொடங்குகிறார்கள். தங்களை மறக்கிறார்கள், மொழியை மறக்கிறார்கள், இலக்கியங்களை மறக்கிறார்கள். இலக்கியங்களை படிக்காவிட்டால் இப்படி விருந்தோம்ப வேண்டும், வீரமாக இருக்க வேண்டும் என்பவற்றை எல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை என்பதுதான் உண்மை. முதலில் மனிதன் வேட்டையாடுபவனாக இருந்தான். அப்போதெல்லாம் தாய் வழி சமூகம் தான் இருந்தது. பிறகு அது தந்தை வழி சமுதாயமாக மாறுவதற்கு வேளாண்மை உறுதுணையாக இருந்தது. வேளாண்மையை பற்றி சொல்லுவது உண்டு. வேளாண்மை வந்த பிறகுதான் மனிதன் அதிக நாட்கள் வாழ்ந்தான். ஆனால் அதே நேரத்தில் இன்று அதிக ஆண்டுகள் வாழ்வது என்பது நாம் வயோதிகத்தில் வாழ்வதாகவும் ஏதோ ஒரு வகையில் முட்டுக் கொடுப்பதைப் போலவும் பல நேரங்களில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த வேளாண்மை வந்த பிறகு குடிகள் உருவாகின. அதனால் தான் குடியானவன் உருவானான். அதுவரை கூட்டம் இருந்தது. அந்த குடிகளிலே டான்பர் நம்பர் என்கிற ஒன்று உண்டு. 150. ஒரு மனிதன் 150 பேரைத்தான் முழுமையாக தெரிந்து வைத்திருக்க முடியும். அதனால்தான் பல நிறுவனங்கள்
எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அந்த நிறுவனத்தை 150 பேர் கொண்ட அலகுகளாக பிரித்து பணியாற்ற மேலை நாடுகளில் பணிக்கிறார்கள். 150 பேர் இருந்தவரை ஒருவருக்கொருவர் அடையாளம் தெரியும். இன்று கூட வம்சாவளியினரிடம் நீங்கள் சென்றால் அவர்களிடம் எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன என்று ஒருவருக்கொருவர் தெரிந்து வைத்திருப்பார்கள். கிராமங்களுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் சென்றால் புதிதாக செல்பவர்களை பார்த்து யார், எங்கே வருகிறீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அத்தனை பேரும் கேட்பார்கள். ஆனால் இன்று கிராமத்திற்கு சென்றால் யாரும் கேட்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் அவர்கள் பரபரப்பு செய்திகளை 24 மணி நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே புதியவர்கள் வருவதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. வம்சாவளியினர் அனைவரையும் தெரிந்து வைத்திருந்தார்கள். கூட்டம் குடியானது, வேளாண்மை உருவானது. அதுவரை மனிதன் கிடைத்ததையெல்லாம் சாப்பிடுவதற்கு தயாராக இருந்தார். இன்று கூட சிலர் உணவு நன்றாக இருந்தால் அதிகமாக சாப்பிட்டு அவதிப்படுவதை பார்க்கலாம். காரணம் எளிது. ஏனென்றால் தொடக்க காலத்தில் வேட்டையாடிய போது உணவு கிடைப்பது அரிது, கிடைக்கிற போது அதிகமாக சாப்பிடுவது வழக்கமாக இருந்தது. இன்னமும் அது நம் உள்மனத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பிறகு அந்த குடிகள் சூப்பர் குடிகளாயின. அப்போது அந்த கூட்டத்தில் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு அமைப்பு தேவைப்பட்டது, படை தேவைப்பட்டது, தலைவன் தேவைப்பட்டான். அப்போதுதான் அரசு என்கிற ஒன்று உருவானது. அந்த குழு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏற்பட்ட அமைப்பு தான் நாளடைவில் நாடாக மாறியது. அது அவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு மட்டுமல்ல, பண்பாட்டையும் காப்பாற்றுவதற்கான அடைக்கலமாக இருந்தது. நாட்டுப்பற்று என்பது இன்று நம்முடைய உடைமைகளை காப்பாற்றுவதற்காக மட்டுமல்ல, நம்முடைய பண்பாட்டை காப்பாற்றுவதற்கும், இலக்கியங்களை காப்பாற்றுவதற்கும், கலை வடிவங்களை காப்பாற்றுவதற்கும் கூட தேவைப்படுகிறது. கன்ஃபியூஷியஸ் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவார். அவர் ஒரு கிராமத்திற்கு செல்லுவார். அங்கே ஒரு பெண்மணி ஓடி வந்து அழுவார். அவளிடம் கேட்பார், எதற்காக அழுகிறாய்? அவள் சொல்வார், சென்ற மாதம் என் கணவரை புலி அடித்து விட்டது. மறுபடியும் அழுவார், ஏன் அழுகிறாய்? சென்ற ஆண்டு என் அண்ணனை புலி அடித்து விட்டது. மறுபடியும் அழுவார், எதற்காக அழுகிறாய்? 10 ஆண்டுகளுக்கு முன்பு என் தந்தையையும் புலிதான் அடித்தது. இவ்வளவு புலிகள் இருக்கிற போது இந்த நாட்டை விட்டு வேறொரு நாட்டிற்கு நீ செல்லக்கூடாதா? ஆனால் எங்கள் மன்னன் நல்லவனாக இருக்கிறானே, அதனால் தான் இங்கே இருக்கிறேன். மனித கொல்லிகளாக இருக்கிற புலிகளை விட கொடூரமான மன்னர்கள் ஆபத்தானவர்கள் என்று கன்ஃபியூஷியஸ் தன் சீடர்களுக்கு அறிவுறுத்திவிட்டு அவர்களை அழைத்து செல்லுகிறார். ஆக ஒரு நாடு அங்கே இருக்கிற அனைவரையும் பாதுகாப்பதாக, அவர்களை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த கோட்பாட்டின் அடையாளமாக இருந்தது. இந்த நாட்டுப்பற்று என்று சொன்ன பிறகு மேல்நாட்டு அறிஞர்கள் எல்லோரும் அதை வித்தியாசமாக பார்த்திருக்கிறார்கள். நாட்டுப்பற்று தான் சரித்திரத்தையே சிதைத்து விட்டது என்று ஃபாஸ்ட் என்கிற அந்த நூலை எழுதிய கதே குறிப்பிட்டார். நாட்டுப்பற்று என்பது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் என்று அகராதியை முதலில் தொகுத்த ஜான்சன் சொன்னார். அதற்கு ஒருவர் மறுப்பு தெரிவித்தார். ஜான்சன் சொன்னது மகா தவறு, அது ஐயோக்கியருக்கு முதல் புகலிடம் என்று சொன்னார். அதற்கு பிறகு நாட்டுப்பற்று என்றால் தான் பிறந்த காரணத்தினாலேயே தன் நாடு உலகத்திலேயே உன்னதமானது என்று மக்கள் சொல்லுவதுதான் என்று பர்னாட் ஷா குறிப்பிட்டார். நாட்டுப்பற்றின் காரணமாக அதிகாரமும் வன்முறையும் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் குறிப்பிட்டார். அரசு சுதந்திரத்தை கொடுப்பதில்லை, மக்கள் தான் அரசை எதிர்த்து சுதந்திரத்தை பெறுகிறார்கள். சுதந்திரத்திற்கு எதிராக அரசு இருக்கிற போது போராட்டத்தின் காரணமாக அவர்கள் சுதந்திரத்தை மீட்கிறார்கள் என்று வில்ரோ வில்சன் என்பவர் குறிப்பிட்டார். இப்படி எண்ணற்றோர் நாட்டுப்பற்றுக்கு எதிராக குறிப்பிட்டதற்கு காரணம் அவர்கள் எல்லாம் வசதியாக பாதுகாப்பாக வாழ்ந்தார். நம் எல்லை பகுதியிலே இருக்கிறவர்கள் எப்படியெல்லாம் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய பயிற்சியின் போது எல்லை பகுதிகளில் தங்கியிருக்கிறேன். பனிமூட்டம் இருக்கிற பகுதிகளில் குளிருக்கு தகுந்த ஆடைகளை எல்லாம் போட்டுக்கொண்டு கையில் ஆயுதத்தோடு சிப்பாய்கள் செல்லுகிற போது அவர்களிடம் ஒரு சங்கேத வார்த்தை சொல்லப்படும். சில நேரங்களில் அந்த பனிமூட்டத்தில் அவர்கள் பணி முடிகிற போது
யார் வந்து அவர்களை விடுவிக்கிறார்கள் என்பது கூட சரியாக தெரியாது. தூரத்தில் இருந்தே சங்கேத வார்த்தையை சொல்லிக்கொண்டே வந்தால்தான் இவர்கள் சுடாமல் இருப்பார்கள். காலையில் கொடுத்த சங்கேத வார்த்தை அடுத்த நாள் மாற்றிக் கொள்ளப்படும். ஒருவேளை சங்கேத வார்த்தையை மறந்துவிட்டால் சுட்டுக் கொல்லப்பட நேரிடலாம். இப்படிப்பட்ட ஆபத்தின் நடுவே எல்லையை பாதுகாக்கிற வீரர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து காப்பதால் தான் இன்று நாம் மகிழ்ச்சியாக இந்த அரங்கத்திலே அமர்ந்து இந்த இசை நிகழ்ச்சியை, இந்த சொற்பொழிவை, நடன நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்க முடிகிறது, மகிழ முடிகிறது என்று சொல்ல முடியவில்லை. அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எனவே அதனால்தான் தமிழகத்தை பொறுத்தவரை தன் நாடு என்பதை வலியுறுத்தி சொல்லுகிற பாடல்கள் சூழலுக்கு ஏற்ப ஏற்பட்டன. இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் என்று பாரதியார் பாடினார். எமையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தமையின்ற தமிழ்நாடு தனக்கும் என்ன திணையளவு நலவேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பாரதிதாசன் பாடினார். இவையெல்லாம் வந்ததற்கு காரணம் நாடு என்கிற ஒன்று மக்களை பாதுகாக்கிற ஒன்று. அதை பற்றிய கற்பனை எல்லோருக்கும் உண்டு. அதில் முதலில் சொன்னவர் திருவள்ளுவர். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது எழுவது நாடு என்று குறிப்பிட்டார். பசி என்று சொல்லுகிற போது அது பஞ்சத்தினால் வர வேண்டிய அவசியம் இல்லை. பஞ்சத்தினால் வருகிற பசியை விட பதுக்குவதால் வந்த பசி அதிகம். சத்தியஜித்ரை தூரத்து இடிமுழக்கம் என்கிற ஒரு படத்தை எடுத்திருப்பார். அங்கங்கே அரிசியை பதுக்குவதால் வங்காளத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை பற்றித்தான் அந்த படமே. வடகிழக்கு மாகாணம் ஒன்றில் மூங்கில் திடீரென பூத்தது. மூங்கில்கள் எல்லாம் விதவிதமாக பூத்தால் அதை சாப்பிடுகிற எலிகளின் இனவிருத்தி அதிகரிக்கும். ஏற்கனவே எலிகளால் 23% உணவு தானியங்கள் வீணாகின்றன. எலிகள் பெருகியதால் அங்கே இருக்கிற அத்தனை தானியங்களும் சூறையாடப்பட்டன. சரியான நேரத்திற்கு உணவு தானியங்கள் வராத காரணத்தால் அங்கே புரட்சி படை ஒன்று உருவானது. வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. ஆகவே மூங்கிலிருந்து புல்லாங்குழல் மட்டும் உருவாவதில்லை, சமயத்தில் புரட்சியும் உருவாகும் என்பதை உணர வேண்டும். இயற்கை நமக்கு பசியை தந்தது, பட்டினியை நாமாக உருவாக்கி கொண்டோம். ஒரு காலகட்டத்தில் உணவே முக்கியமாக இருந்தது. 7 சாமுராய்கள் என்கிற அந்த ஜப்பானிய படத்தில் சாமுராய்கள் உணவுக்காக போய் சண்டை போடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே உரு பசி என்பது ஒருவர் எக்காலத்திலும் நிறைவான தானியங்களோடு மகிழ்ச்சியோட பசியற்ற நிலைமையை காண வேண்டும் என்பதுதான். ஓவா பிணி என்றால் பிணி எப்போது வருகிறது? மனநலம் இல்லாத போது, உடல் நலம் இல்லாத போது, நிறைய நாள் வாழ்கிற போது பிணி இருக்காது. சிசுக்கள் மரணமடையாமல் இருந்தால் பிணி இருக்காது. இந்த 4ம் தான். மனநலம் என்றதும் ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. என் நண்பர் ஒருவர் சொன்னார், இந்த உலகத்தில் யாரை நீங்கள் பரிசோதனை செய்தாலும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு மனநல பிரச்சனை இருக்கும் என்றார். அவர் ஒரு மனநல வைத்தியர். அவரிடம் நான் சொன்னேன், எந்த மனநல பிரச்சனையும் இல்லாத ஒருவரை பார்த்தால் என்ன செய்வீர்கள் என்று. அவரை நாங்கள் குணப்படுத்தி விடுவோம் என்று குறிப்பிட்டார். ஓவா பிணி என்று சொன்னால் நீண்ட ஆயுள். நாம் சுதந்திரம் பெறுகிற போது இந்தியர்களுடைய சராசரி வயது 27 இருந்தது. ஆனால் இன்று இந்திய ஆண்களுடைய சராசரி வயது 66.9, பெண்களுடைய சராசரி வயது 69.9. பெண்களுடைய சராசரி வயது உலகெங்கிலும் ஆண்களை விட அதிகமாகவே இருக்கிறது. காரணம், அவர்கள் டாஸ்மாக் பக்கம் போவது இல்லை. ஓவா பிணி இருக்கக்கூடாது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். சிறு பகை என்றால் வெளிநாட்டிலிருந்து வருகிற பகை மட்டுமல்ல, உள்நாட்டிலேயே இருக்கிற பகை முக்கியமானது. கண்ணுக்கு தெரிகிற வேங்கையை விட உள்ளுக்குள் இருக்கிற வைரஸ் ஆபத்தானது என்பதை நாம் உணர வேண்டும். அதனால்தான் ஷேக்ஸ்பியர் தன்னுடைய ரோமியோ ஜூலியட் நாடகத்தில் சிவில் வார் மேக்ஸ் சிவில் ஹேண்ட்ஸ் அன்கிளீன் என்று குறிப்பிட்டார். அந்நிய நாடுகளை எல்லாம் பந்தாடி வென்ற ஜூலியஸ் சீசர் உள்நாட்டு போரினால் தான் இறந்து போனார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் கம்பரும் வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால் என்றார். ஒரு வறுமை என்றுதானே வர வேண்டும். கம்பர் ஏன் ஓர் வறுமை என்று சொன்னார்? காரணம், வறுமை வந்தால் அது எல்லா இலக்கணங்களையும் மீறத் தோன்றும் என்பதனால்தான்.
வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையார், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையார், உண்மை இல்லை பொய் உரையாமையார், உண்மை இல்லை பல் கல்வி ஓங்கலால் என்று. கம்பருக்கும் ஒரு நாட்டை பற்றிய கற்பனை இருந்தது. அதை போலத்தான் இங்கிலாந்திலே இருந்த தாமஸ் மூர் என்பவர் உட்டோப்பியா என்கிற ஒரு அழகான நூலை கற்பனையாக எழுதினார். நாமக்கல் கவிஞர் அவனும் அவளும் விரும்பிய நாடு என்று எழுதினார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் விரும்பிய நாட்டை படைத்தார். அவர் சொன்னார், அங்கே கருப்பு பணத்துக்கு மரியாதை இருக்கும், உழைப்பவர் கைகளில் புழங்குவதால். அங்கே கள்ளக்கடத்தலுக்கு மதிப்பு உண்டு, அது காதல் எனும் உள்ள கடத்தல். சாதிகள் இருக்கும் சரித்திரத்தின் ஏடுகளில் என்று குறிப்பிட்டார். அங்கே குடியானவன் வீட்டு முட்டையை அதிகாரி வீட்டு அம்மி பாதுகாக்கும் என்று குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட உயர்ந்த நாட்டை அடைய வேண்டும் என்கிற லட்சியம் எல்லோருக்கும் உண்டு. அந்த நாட்டு பற்று இளைஞர்களிடம் இருந்து எழ வேண்டும். இந்தியா இளைஞர்களுடைய நாடு. 65% பேர் 35 வயதுக்கு கீழ் இந்தியாவில் இருக்கிறார்கள். கிழக்கு தட்டி போன நாடுகளின் மத்தியில் இளமை ததும்ப இருக்கிற நாடு இந்தியா தான். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கிற நூலில் ஜவஹர்லால் நேரு குறிப்பிடுகிறார், இந்தியா என்பது மலை அல்ல, ஆறுகள் அல்ல, ஓடைகள் அல்ல, பீடபூமிகள் அல்ல, பாலைவனங்கள் அல்ல, அது மக்களால் ஆனது. மக்கள் தான் ஒரு நாட்டை நிர்வகிக்கிறார்கள், நிர்ணயிக்கிறார்கள். அதைத்தான் புறநானூற்றில் ஔவையார் குறிப்பிட்டார். நாடா கொன்றோ காடோ கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாடிய நிலரே என்று. ஒரு நாட்டை அம்மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த நாட்டை நாம் கலையின் மூலம் இலக்கியங்களின் மூலம் உருவாக்கி நம் பாரத பண்பாடு உலகத்திற்கு வழிகாட்டும் வகையில் ஒப்பற்ற நிலையை அடைவதற்கு நாம் அயராது பாடுபட வேண்டும். நம்முடைய மூச்சில் நம் நாட்டின் பண்பாடு இருக்க வேண்டும், கலை இருக்க வேண்டும், இலக்கியம் இருக்க வேண்டும். நாம் பெருந்தன்மை மிக்கவர்களாக மாற வேண்டும். நம் ஒவ்வொரு செயலிலும் மேன்மை இருக்க வேண்டும். நாம் நடந்து செல்கிற போது பூக்களுக்கும் வலிக்கக்கூடாது, புற்களுக்கும் வலிக்கக்கூடாது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.